சங்கரீஸ்வரி. என்னோட ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2021ல ஸ்டார்ட் ஆச்சு. மதுரையில சுரேஷ்ல தான் ஃபர்ஸ்ட். ஓகே. என் பேர் வந்து சங்கரீஸ்வரி. நான் வந்து 2021ல ஸ்டார்ட் பண்ணேன். 2021 செப்டம்பர் மந்த் தான் மதுரை சுரேஷ்ல போய் ஜாயின் பண்ணேன். அங்கதான் நான் பேசிக் படிச்சேன். இந்த ஜேர்னில வந்து 2024 வரைக்கும் என்கிட்ட இருந்து எதெல்லாம் கத்துக்கலான்றதை விட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதான் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அங்கதான் 2021 அங்கதான் போனேன். மதுரை சுரேஷ்ல போனேன். அங்கதான் ஃபுல் பேசிக் அங்கதான் கத்துக்கிட்டேன். 2021ல எந்த ப்ரிலிம்ஸ்மே நான் கிளியர் ஆகல. ஏன்னா நான் ரொம்ப சீரியஸாவே நான் படிக்கவே இல்லை. சும்மா பேசிக் மட்டும் தான் கத்துக்கிட்டு இருந்தேன். கான்செப்ட் வந்து கத்துக்கிட்டே இருந்தேன். டெஸ்ட் எல்லாம் நான் போடவே கிடையாது. 2022ல ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டியூட் போறதையே அவனை விட்டுட்டேன். அடுத்து 2025 வரைக்குமே நான் வீட்ல இருந்து தான் படிச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வீக். எப்படி சொல்றது, ரொம்ப டைம் எடுத்து தான் படிப்பேன். என்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தாதான் நான் படிப்பேன். ஒரு பிடிஎஃப்லயோ இல்ல வீடியோ பார்த்தோ அப்பெல்லாம் எனக்கு படிக்கவே வராது. அந்த பிடிஎஃப் பார்த்து நான் எழுதி அதை தான் படிப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 2 மாசம் நல்லா படிப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஆனா ஆப்டி ரீசனிங் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ அதனால அதுக்கு மட்டும் டெஸ்ட் போட்டுட்டே இருப்பேன். அது மட்டும் கொஞ்சம் க்ரோத் ஆயிட்டே இருந்துச்சு. மற்றபடி இங்கிலீஷ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருச்சு. சிஏ ரொம்ப லோ. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆப்டி ரீசனிங் போட்டுட்டு இருந்தேன்னா அது வந்து என்ன நானே செல்ஃப் டவுட் பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் இந்த ஜேர்னி வந்து இவ்வளோ லாங் ஆனதுக்கு ஒரு ஒரு தப்புனா அந்த செல்ஃப் டவுட்னு தான் சொல்லுவேன். இது நம்ம கிளியர் பண்ணிடலாமா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் தானே, இது நம்ம கிளியர் பண்ணிடுவோமா, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தானே, அப்படிதான் இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ IBPS PO 2023ல மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு எல்லாருமே மார்க் இன்டர்வியூ தான் ஃபர்ஸ்ட் தேடி போவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம நான் டைரக்டா இன்டர்வியூ தான் போனேன். ஏன்னா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணா எங்க நம்மள வந்து கிளியர் பண்ண மாட்ட நீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே இல்லை. டைரக்டா இன்டர்வியூ தான் போனேன். ஸோ மார்க் இன்டர்வியூ அங்க அங்க நான் பேசினப்போ எல்லாருமே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து சரி நம்ம எவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னே புரிஞ்சிச்சு. இப்படிதான் போச்சு. 2025ல வந்து அந்த SBI கிளர்க்கு ஏப்ரல் 10ல நடந்தது. செகண்ட் ஷிஃப்ட்ல தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்ப அந்த எக்ஸாம் தான் நான் கிளியர் பண்ணியே ஆகணும்ன்ற சுச்சுவேஷன். வீட்ல ரொம்ப ப்ரெஷரு. அப்பதான் அந்த 3 மாசம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3மே நல்லா நல்லா படிச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே, இங்கிலீஷ் எல்லாமே நல்லா படிச்சேன். ஆனா அந்த செகண்ட் ஷிஃப்ட் நான் ஒழுங்காவே பண்ணல. ஏன் ஒழுங்கா பண்ணலன்னா ப்ரெஷர் ஆயிட்டேன். அங்க போய் நான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன். ஆப்டி ரீசனிங்க பதட்டப்பட்டு தான் விட்டேன். எல்லாருமே கஷ்டம்னாங்க. ஆனா எனக்கு ஆப்டி ரீசனிங் அங்க ஈஸியா இருந்துச்சு. ஆனா நான் பதட்டப்பட்டு விட்டுட்டேன். அப்பதான் ரொம்ப டவுன் ஆனேன். ரொம்ப அடிபட்டு தான் இருந்தேன். அப்பதான் வந்து சார் அடுத்த வீக்கே கிளாஸ் போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏப்ரல் 2025ல தான் இந்த இங்கிலீஷ் பேட்ச்க்கு வந்தேன். இங்கிலீஷ் வந்து சொல்லணும்னா சார் வீடியோ தான் பார்த்துட்டு வந்தேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன்னா, பேசிக் 21 வந்து ஒரு 4-5 தடவையாவது நான் பார்த்துருப்பேன். அதை வச்சுதான் நான் இங்கிலீஷே ஓட்டுனேன் இந்த 4 வருஷம். பேசிக் 21 சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங், எடிட்டோரியல் ரீட் பண்றது. வீட்ல இருந்து நான் எடிட்டோரியல் ரீட் பண்ணது வந்து இங்க இங்க வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்ப நான் வந்து ஒரு ஒண்ணுமே இல்ல ரீட் பண்ணதுல. அங்க வந்து ஒரு ஒரு 20% தான் நான் ரீட் பண்ணதுனே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ இங்க வர்றப்போ வந்து அதான் பேசிக் 21 ஃபுல்லா பார்த்திருந்தேன். அந்த கனெக்டரு அதெல்லாம் பார்த்திருந்தேன். ஸ்பிளிட்டிங் வீடியோ பார்த்திருந்தேன். ஸ்பிளிட்டிங் வீடியோ பார்த்திருந்தேன். ஆனா நான் வந்து ஸ்பிளிட்லாம் பண்ணது கிடையாது. இங்க வந்தேன். எனக்கு இந்த கிளாஸே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அட்மாஸ்பியரு எங்க நம்ம டவுனா இருக்கிறப்பலாம் நம்ம சுத்தி பார்த்தோம்னா நம்ம சுத்தி எல்லாரும் படிச்சுட்டே இருப்பாங்க. அதை வச்சே நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் கிட்ட ஸ்பிளிட் பண்றதுதான் ஹோம் ஒர்க்கே. அப்போ என்னன்னா பழைய பேட்சுக்கு வந்து ரெண்டு பேராகிராஃப் எடிட்டோரியல்ல 2 பேராகிராஃப்மே ஸ்பிளிட் பண்ணணும். புது பேட்ச்க்கு வந்து ஒரு பேராகிராஃப் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து நான் இந்த வருஷமே கிளியர் ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதனால பழைய பேட்சுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். புது பேட்ச் ஹோம்ஒர்க்கை அதாவது மாறி மாறி இருந்துச்சுன்னா 2 ஹோம்ஒர்க்குமே பண்ணுவேன். இல்ல 2 பேராகிராஃப்மே பழைய பேட்ச் ஸ்பிளிட் பண்ணணும்னா நான் அதை தான் எடுத்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் சம்மரி எழுதுறது வந்து பழைய பேட்சுக்கு சீக்கிரமா கொடுத்துட்டாங்க, புது பேட்சுக்கு கொடுக்கல. அப்ப நான் பழைய பேட்ச்க்கு எப்ப சம்மரி எழுத சொன்னாங்களோ அதுல இருந்தே நான் சம்மரி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிதான் எனக்கு வந்து சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம்
அவங்க டவுட் பட்டாங்க. இப்ப சென்டென்ஸ் ஸ்பிளிட் பண்றனால என்ன யூஸு? மார்க் அப்பவே டெஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டெஸ்ட் போட்டுட்டு மார்க்லாம் இம்ப்ரூவ் ஆகுற மாரியே தெரியல. அப்படிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த டவுட் வரல. ஏன்னா நான் டெஸ்ட் போடணும்னு யோசிக்கல. ஏன்னா சென்டென்ஸ் ஸ்பிளிட் பண்றப்பயே எனக்கு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுற மாரி இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐயோ! எடிட்டோரியல் ரீட் பண்ற டைம் வந்துருச்சே! எடிட்டோரியல் ரீட் பண்ணணுமான்ற பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே எடிட்டோரியல் ரீட் பண்ண பிடிச்சிருந்துச்சு. எடி எ அ அப் ஒரு 1 மாசம் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் மட்டும் ரீட் பண்ணுவேன். செகண்ட் எடிட்டோரியல் விட்டுருவேன். அடுத்து நான் 2 எடிட்டோரியலுமே ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எடிட்டோரியல் ரீட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து அ எல்லாமே கிராமரா இருக்கட்டும், ரீடிங்கா இருக்கட்டும், வொக்காபா இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாமே வந்து ரொம்ப அட்டென்டிவா கவனிப்பேன். அந்த கவனிச்சதுனால எனக்கு என்ன இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, இத சொல்லணும்னு நெனச்சேன். டிஸ்கிரிப்டிவ்க்கு கிளாஸ் போச்சு. அப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற டாபிக்கு. அப்போ டிஸ்கிரிப்டிவ்காக தான் நடத்துனாங்க. சரின்ட்டு நானும் எப்பயும் போல கவனிச்சேன். ஆனா அந்த டிஸ்கிரிப்டிவ்ல இருந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. எனக்கு இன்டர்வியூல கொஸ்டின் வந்துச்சு. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அன்எம்ப்ளாய்மென்ட்க்கும் என்ன நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வந்துச்சு. அப்ப நான் வந்து கேட்டதும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் கேட்டதும் சொல்லிட்டேன். நான் அந்த பாயிண்ட்ல சொன்னதுல தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஃபேஸே எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ சரி நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். இந்த பாயிண்ட் நம்ம எங்க பார்த்தோம்? அப்படின்னு நான் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இந்த சார் சொன்ன டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ். அப்பதான் வந்து அப்பதான் யோசிச்சேன். இங்க இருக்கிற ஒவ்வொருமே எல்லாமே வந்து நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இப்ப எல்லாரும் நானும் படிக்கிறப்ப யோசிச்சேன். இது எங்க யூஸ் ஆக போகுது? சும்மா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இது எங்க யூஸ் ஆக போகுது? அப்படின்னு நம்மளும் யோசிச்சிருப்போம். நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அது இன்டர்வியூவா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவா இருக்கட்டும், இல்ல கிராமர் ஏதோ ஒரு டெஸ்ட்லயோ, பிரிலிம்ஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ வந்து நம்பிக்கையோட படிங்க. கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நம்ம கான்ஃபிடன்ஸோட படிக்கிறதுக்கும், செல்ஃப் டவுட்டோட படிக்கிறதுக்கும் 2மே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 2 கேட்டகரியிலயுமே நான் இருந்திருக்கேன். வீட்ல இருந்து படிக்கும்போது ஒரு செல்ஃப் டவுட்டோட தான் படிப்பேன். நம்ம படிக்கிறது 100% உள்ள ஏறவே ஏறாது. இங்க வந்து தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டுட்டு தான் நான் வந்தேன். எனக்கு வந்து கூட்டத்துல ஆன்சர் பண்றதோ, இப்படி நின்னு பேசுறதோ, இதெல்லாம் எனக்கு வரவே வராது. ஆ இங்க இங்க இருந்து தான் இந்த 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 கூட்டத்துல ஆன்சர் பண்றதே நான் ஸ்கூல், காலேஜ்ல பண்ணவே மாட்டேன். ஆனா இங்க இருக்கும்போதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ, தப்போ கரெக்ட்டோ நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஆன்சரு. கேக்குதோ இல்லையோ, எல்லாத்துக்குமே ஆன்சர் கத்திக்கிட்டு தான் இருப்பேன். இதுதான் இங்கிலீஷ்ல நான் பண்ணது. ஃபுல்லாவுமே சாரோட வீடியோ எதுவுமே நான் சார் தாண்டி இங்கிலீஷ்க்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப மத்தவங்க சொல்ற மென்டார்ஸ் கூட எனக்கு தெரியாது. யூடியூப்ல அவங்க வீடியோ பார்த்திருக்கீங்களான்னா, எனக்கு அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அபித் சார டிபெண்ட் பண்ணி தான் என் இங்கிலீஷ் போச்சு. இங்கிலீஷா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ், இன்டர்வியூ எல்லாமே வந்து அபித் சார். இன்னொன்னு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் கிளவுட்ல தான் படிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த டெம்ப்ளேட்டு அதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆயிருச்சு. ஸோ அத தாண்டி என்னால போக முடியல. இன்னொன்னுன்னா அஃபேர்ஸ் நான் படிக்கிறப்பவே சொல்லுவாங்க எல்லாரும் ஸ்மார்ட் கிடா படிக்கிறதா, இது படிக்கிறதா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. நான் அப்பயும் வந்து நம்ம இத டவுட் பண்ணக்கூடாது. நான் ஒரு சோர்ஸ்ல தான் படிச்சேன். அந்த ஒரு சோர்ஸ நம்புனேன். சரி எப்படினாலும் அந்த சோர்ஸ்ல இருந்து வரவே வராது. இதுல இருந்து நம்ம படிக்கவே முடியாது. நம்ம படிச்சதுல இருந்து கொஸ்டினே வராது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்லாம் வராது. ஸோ நான் அஃபேர்ஸ் கிளவுட நம்பி படிச்சேன். ஓரளவுக்கு மார்க் எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு தனியா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியா படிக்கிறதுக்கும் குரூப்பா படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தனியா படிக்கிறப்போ நம்ம படிக்கிறது மட்டும்தான் இருக்கும். பழைய நியூஸ்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ இங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இந்த ஆதி சார் அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கே தெரிஞ்சுச்சு நான் சிஏல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுச்சு. குரூப்பா படிக்கிறது. இப்போ நமக்கு தெரியாத நியூஸ மத்தவங்க சொல்லுவாங்க. அது வந்து டெஸ்ட்ல வரும். டெஸ்ட்ல வரப்போ அந்த நியூஸ் ஞாபகம் இருக்காது. ஐயோ! அவங்க சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வரும். அப்ப நம்ம போடுவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது டெய்லியும் கிளாஸ் நடக்கும். நானும் டெய்லியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். நான் பெருசா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு ஒரு 2, 3 தடவ தான் 2, 3 தடவ அதுவும் முக்கியமா போயே ஆகணுன்ற கட்டாயத்துல தான் போனேன். மத்தபடி எல்லா நாளுமே கிளாஸ்க்கு வந்துருவேன். எல்லா நாளும் சிஏ கிளாஸும் வந்துருவேன். இந்த 2 கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த என்விரான்மென்ட். எங்க பார்த்தாலும் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ எனக்கு டவுன் ஆகுறப்பலாம் அப்படிதான் இருக்கும். சரி நம்ம வீட்ட விட்டு வந்திருக்கோம். நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாம நான் படிச்சேன். இன்னொன்னு வந்து ஆப்டி ரீசனிங். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். ஸோ அதுல நான் எனக்கு பெருசா பிரச்சனை இருந்ததில்ல. டெஸ்ட் மட்டும் போடுவேன்.
டெய்லியும் கான்ஸ்டன்டா டெய்லியும் வந்து டெஸ்ட் போடுவேன். அது வந்து பிராக்டிஸ் மார்க் ஆல் குட். இது 2ல தான் மாத்தி மாத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ம், புரியல. இன்சு- ஆ, ஆ, இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதுனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து படிக்கிற வரைக்குமே கரெக்டா இந்த 6 எக்ஸாம் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். அதுவும் எஸ்பிஐ பிஓனா அப்ளையே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம போய் கிளியர் ஆவோமா அப்படின்ற செல்ஃப் டவுட் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ண தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இன்சூரன்ஸும் இங்க தான் இது பண்ணேன். இங்க வந்து தான் அப்ளை பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்புறம் மெயின்ஸுக்கு வந்து அப்ப அந்த டெஸ்ட் போட்டு பார்த்தேன். பேங்கிங்கை விட இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்னஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்பீடு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுல இருந்து இன்சூரன்ஸ்க்கு மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு வந்து அந்த கைட்லியில ஆதித்யா சார் அவரோட கோர்ஸ் வாங்கி அதை தான் நான் படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ஐசிஎல்ல வந்து நான் இன்சூரன்ஸ்ல என்ஐசிஎல், என்ஐஏசிஎல், எல்ஐசிஏஓ இந்த 3க்குமே நான் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அப்போ வந்து என்ஐசிஎல்ல வந்து பெருசா எனக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸே கேட்கல மெயின்ஸ்ல. ஒரு ஒரு 4, 5 கொஸ்டின் தான் வந்திருந்துச்சு. ஆனா எல்ஐசில தனியாவே அந்த டாபிக் இருந்துச்சு. ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னே தனி டாபிக் இருந்துச்சு. அப்பதான் வந்து நான் இன்டெப்தா படிக்க ஆரம்பிச்சேன் எல்ஐசி மெயின்ஸுக்கு. ஃபுல்லாவே ஆதித்யா சார் தான் படிச்சேன். ஆதித்யா சாரோட கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அடுத்து வந்து சீத்தல் மேமோட ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு அந்த எம்சிக்யூ போட்டிருந்தாங்க. ஒரு 4, 5 வீடியோ இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு எல்ஐசிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்ஐசிக்கு வந்து அந்த பேசிக் மார்க்கே எடுக்கணும், குவாலிஃபை மார்க்கே எடுக்கணும். ஸோ எனக்கு இந்த 2ம் தான் நான் பண்ணேன் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். அததான் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும் என்ஐசிஎல் இன்டர்வியூக்கு வந்து ஆதித்யா சாரோட திருப்ப அந்த வீடியோ தான் பார்த்து அதுக்கப்புறம் யூடியூப்ல ஏதாவது இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கொஸ்டின் பழைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணதெல்லாம் போட்டிருப்பாங்களே அதை வச்சு தான் நான் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிச்சேன்.